நம்ம வீட்டுக்கு ஏதாவது சொந்தக்காரங்க, உறவினர்கள், நெருங்கியவங்க யாராவது வராங்கன்னா, நம்ம அவங்கள எப்படி உபசரிக்கணும், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா, அன்பாக பேசணும், பாசமாக பேசணும். அப்படி பாசமாக பேசி அவங்கக்கிட்ட ஒரு உப்பில்லாத கூழ் கொடுத்தா கூட, அவங்க வந்து அதை அமிர்தம் மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க இல்லைங்களா? சப்போஸ் நம்மக்கிட்ட எல்லா விதமான நல்ல உணவுப் பொருட்கள்லாம் இருந்தும், அவங்கள சரியாக உபசரிக்காமல் வா வந்து தின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா, அந்த சாப்பிட்ட சாப்பாடை மேலும் தான் அவங்களுக்கு பசியாக இருக்குமே ஒழிய அவங்களுடைய பசி வந்து அடங்காது. அதுதான் நம்ம இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒப்புடன் முகமலர்ந்து உபசரி துண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகங்கடுத்திட வராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.